சொன்னா போதும் அப்படிங்கிறாங்க. மதிப்புக்குரிய திரு அண்ணாமலை அன்பு சொந்தங்களே, இங்கு சொந்தங்களே, நாம் யாரும் கூட நிச்சயமாக பயப்பட தேவையில்லை. காரணம், வருடபகவான் இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்தில் நம்மளை சோதிக்க போவது கிடையாது. இது மலை துளிகள் என்று சொல்வதை விட இது கண்ணீர் துளிகள். மேலே இருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மூத்த தலைவர்கள் தானலிங்க நாடார் ஐயாவுடைய கண்ணீர் துளி, வீரத்துறவி ராமகோபாலன் ஐயாவுடைய கண்ணீர் துளி, இதே மண்ணில தன்னுடைய சித்தாந்தத்திற்காக மதத்திற்காக வெட்டி சாய்க்கப்பட்ட ராஜகோபால் ஐயாவுடைய கண்ணீர் துளி, நான் சார்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள், எத்தனையோ மனிதர்கள் வெட்டி சாய்க்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுடைய கண்ணீர் துளி, அருமை சகோதரர் சசிகுமார் அவர்கள் உள்ளிட்ட இயக்கத்திற்கு கடைகோடி தொண்டர்களாக ஒரு சித்தாந்தத்தை தாங்கி பிடித்து அந்நிய சக்திகளால் வெட்டி யாரெல்லாம் படுகொலை செய்யப்பட்டார்களோ எல்லோருடைய கண்ணீர் துளியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம், எழுச்சியான ஒரு கூட்டம், ஒரு மதத்தை சார்ந்தவர்கள், வாழ்வியல் முறையை பின்பற்றக்கூடியவர்கள், நம்முடைய நிலத்தினுடைய கடவுள் தமிழ் கடவுள் முருகபெருமானை மையமாக வைத்த மதுரை மாநகரத்தில் சங்கமித்து இந்து முன்னணி அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்திலே நாம் எல்லாம் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு சாதாரணமான ஒரு கூட்டம் இல்லைங்க. ஒரு இனம் தன்னுடைய குரலை உரைக்க சொல்லிக் கொண்டிருக்கிறது, தன்னுடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று விரும்புகிறது, தன்னுடைய வாழ்வியல் முறையை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது என்று ஏகிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்து சமுதாயத்தினுடைய இனத்தினுடைய சொந்தங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கின்றீர்கள். பெரியவர்கள், தாய்மார்கள், சாது சன்னியாசி, எல்லா மடத்தினுடைய பாரம்பரியம் மிக்க மடத்தினுடைய மடத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் ஐயா எல்லாரும் RSS இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடிகள் வேலையில் மீது இருக்கின்றார்கள். இந்து முன்னணியினுடைய தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் இருக்கின்றார்கள். நான் சார்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அன்புக்குரிய அண்ணன் நயினார் ராஜேந்திரன் அவர்கள், எல்லா மூத்த தலைவர்கள் மேடையில் இருக்கின்றார்கள். மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சிக்காக தன்னுடைய பொறுப்பை எல்லாம் விட்டுவிட்டு இதுதான் என்னுடைய முதல் பொறுப்பு, எங்கே சனாதன தர்ம பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படுகிறதோ அங்கே நான் இருப்பேன் என்று சொல்லி இந்த நிகழ்வுக்கு ஆந்திரா மாநிலத்தினுடைய துணை முதல்வர் அண்ணன் பவன் கல்யாண் அவர்களும் கூட இங்கே நம்மோடு வந்து கொண்டிருக்கிறார். அருமை சொந்தத்துல ஒரே ஒரு நிமிஷம் யோசிப்பாங்க. உலகத்துல யூதர்கள், ஜூஸ் மொத்த மக்கள் தொகையில வெறும் 0.2 விழுக்காடு இருக்கிறாங்க. 0.2 விழுக்காடு. அவர்களுடைய வாழ்வியல் முறையை தொந்தரவு செய்வதற்காக வெறும் 0.2 விழுக்காடு இருக்கக்கூடிய ஒரு இனம் 4 நாடுகளோடு சண்டை போட்டிருக்கிறார்கள். 4 நாடுகளோடு. அந்த ஊர்ல இன்னைக்கு போய் நீங்க பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்தை மொத்தமாக மூடி இருக்கின்றார்கள். ஹாஸ்பிட்டல் எல்லாமே கீழே கொண்டு போயிட்டாங்க, அண்டர் கிரவுண்ட். அந்த நாட்டை ஆளக்கூடிய தலைவர்கள் இதற்காகத்தான் மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். என்னுடைய வாழ்வியல் முறையை யார் தவறு செய்தாலும், வாழ்வியல் முறைக்கு தொந்தரவு செய்தாலும் எங்களுக்கு நிற்போம் என்று இஸ்ரேல் நாடு கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் அமெரிக்காவை பாருங்க. நேற்று அவர்களுடைய விமானம் 37 மணி நேரம் கரையிலே படாமல் பறந்து வந்து இன்னொரு நாட்டின் மீது குண்டை வீசிவிட்டு திரும்ப சென்றிருக்கின்றார். உலகம் முழுவதும் பார்க்கணும். ஆனா இந்தியால ஆபரேஷன் சிந்தூர் நடத்தப்பட்டால் சில மனிதர்களுக்கு பிரச்சனை. அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்க முடியும். எதற்காக இந்த இனம் இங்கே ஒன்றாக இருக்கிறது, எதற்காக இதனுடைய குரல் உரைக்க கேட்கப்பட வேண்டும் என்றிருந்தால் நம்ம ஊர்ல மட்டும்தான் நம்முடைய வாழ்வியல் முறையை தொந்தரவு செய்து ஏப்ரல் 22ஆம் தேதி பஹல்காம்ல நீ எந்த வாழ்வியல் முறையை பின்பற்றுகின்றாய், இந்து மதமா என்கின்ற ஒரே காரணத்திற்காக 26 மனிதர்களை தனித்தனியாக நிறுத்தி நெத்திக்குட்டிலே சுற்று கொண்டு விட்டு இந்த மதம் இருக்கக்கூடாது என்று பதிலுக்கு பதிலாக எல்லை தாண்டி அந்த பயங்கரவாத நாட்டுக்குள்ள நம்ம போயிட்டு வரும்பொழுது மட்டும்தான் நாட்டுல சில சேர்த்து
நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும், நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேல் எப்படி நிற்கிறான் பாரு, அமெரிக்காக்காரர் எப்படி நிற்கிறான் பாரு. இன்னைக்கு இந்தியர்கள் முதலாக நாம் பார்க்கின்றோம், நம்முடைய கண் முன்னால் நாம வாழக்கூடிய சம காலகட்டத்துல நாமும் எழுந்து நிற்கின்றோம். என்னுடைய வாழ்வியல் முறைக்கு பிரச்சனை வந்தால் எழுந்து நிற்பேன், திருப்பி அடிப்பேன். அன்று சொன்னது அதற்காகத்தான் இந்த மதுரையில முருகபெருமானுடைய மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. காரணம், இந்துக்களை பொறுத்தவரை சின்னதாக யாராவது தொந்தரவு பண்ணா நம்ம பெருசா கண்டுக்க மாட்டோம், பரவாயில்ல நினைச்சு போயிடும். பெரிதாக தொந்தரவு செய்தாலும் கூட அதையும் கண்டுக்க மாட்டோம், மன்னிச்சு போயிடும் சொல்லு. ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி நம்முடைய வாழ்வியல் முறைக்கு தொடர்ச்சியாக பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. இந்து என்பதற்காக ஏற்கனவே சொன்னதை போல நம்முடைய கடைகோடி தொண்டர்கள் கொல்லப்படுகிறார்கள். இந்த மதத்தை பின்பற்றினா மட்டும் நம்முடைய வாக்கை பெற்று அரசியல்வாதிகளாக அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க கோவில் இப்படி இருக்கும், பூம்பு மாறி இருக்கும் அசிங்கப்படுத்துறாங்க. இந்து மக்களுக்கு ஒற்றுமை எப்பொழுதும் வராது என்கின்ற தைரியத்துல அரசியல்வாதிகள் இன்னும் பல அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் உடைத்து காட்ட வேண்டும். எங்களுடைய கோவில்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். எங்களுடைய வாழ்வியல் முறையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எங்களுடைய குழந்தைகள் தைரியமா ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட பெருமை வச்சுட்டு போகணும். எங்களுடைய குழந்தைகள் இன்னைக்கு வட தமிழ்நாட்டில் ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட ருத்ராட்ச கொட்டையை வெளியே அணிந்து கொண்டு செல்ல வேண்டும். இதெல்லாம் இன்னைக்கு மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது. எல்லாம் இந்த முருகன் மாநாடு தேவைப்படுகிறது. ஒரு பக்கம் எழுச்சி, ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கை மணி. 5 லட்சம் பேர் மதுரையில காசு கொடுக்காம கொள்கைக்காக மழை வரும் என்று தெரிந்தும் கூட்டம் அதிகமாக இருக்கும். அதுல என்னைய மதிப்பாங்களா, கடைக்கோடி உட்கார்ந்து இருக்கிறேன் விஐபியா, எனக்கு சேர் கொடுப்பாங்களா, எந்த கேள்வியும் இல்லாம இது என்னுடைய மாநாடு, என்னுடைய வாழ்வியல் முறையை காட்டக்கூடிய மாநாடு என்று வந்திருக்கிறேன். இதுல எச்சரிக்கை மணி இருக்கும். முருகபெருமான் நல்லா பாருங்க, 6 படி சாதாரணமான வீடுகள் இல்லைங்க, நல்லா பாருங்க. எல்லா வீடுகளுக்கும் ஒரு தன்மை, அறிவு ஞானம் பழனி. என்னுடைய தந்தைக்கு நான் ஒரு பாரத மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். அதற்கு ஒரு திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையை அமைதியாக இருந்து அதற்கும் ஒரு நல்ல யோசனை. எனக்கு தேவையில்லாத பிரச்சனை பண்ணினால் சூரசம்ஹாரம் பண்ணிடுவேன், அதற்கும் ஒரு வீடு. சூரசம்ஹாரம் செய்துவிட்டு அமைதியாக திருத்தணியில போகிறது, அதற்கும் ஒரு வீடு. ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் முருக பக்தர்களை எந்த வீட்டையை வைத்து பார்க்க வேண்டும் என்று இந்த மாநாடு மூலமாக அவர்களுக்கு தெரியும். முதல் வீடு திருப்பரங்குன்றத்துக்கே நீ பிரச்சனை ஏற்படுத்தினா ஒரு வீடாக சென்று சூரசம்ஹாரம் செய்துவிட்டு மறுபடியும் அமைதியாக திருத்தணிக்கு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாநாட்டில் ஒரு பெரிய செய்தியை நாம் சொல்லியிருக்கிறோம். என்னுடைய வாழ்வியல் முறையில தலையிடாத, நம்ம யாருக்குமே தொந்தரவு பண்ண. இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தையும் பாருங்க, எத்தனை கோடி மனிதர்கள் எந்த மதத்தை பின்பற்றாங்க பாருங்க. கிறிஸ்தவ மதம் 230 கோடி, கிறிஸ்தவ மதம் 200 கோடி, இந்து மதம் 120 கோடி. இதுல ஆச்சரியம் என்னன்னாங்க, 190 கோடி பேர் இந்த உலகத்துல எந்த மதத்தையும் பின்பற்றாம இருக்கிறாங்க, அன்அஃபிலியேட்டட் இருக்கிறாங்க. 230 கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, 200 கோடி இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. 190 கோடி பேர் எந்த மதத்தையும் சாராதவர்கள், இந்து மதத்தை சார்ந்தவர்கள் 120 கோடி. எத்தனை நாட்டில் இருக்கிறாங்க இந்த மதத்தை பின்பற்றக்கூடியவங்க, எத்தனை நாட்டில்? கிறிஸ்தவ மதத்தை பொறுத்தவரை 120 நாடுகள்ல அவங்க பெரும்பான்மை. இஸ்லாமிய மதத்தை பொறுத்தவரை 53 நாடுகள் அவர்கள் பெரும்பான்மை. அன்அஃபிலியேட்டட், எந்த மதத்தையும் சாராதவர் 10 நாடுகள் அவர்களும் பெரும்பான்மை. ஆனால் நான் இந்து மதத்தை சார்ந்தவர் 2 நாடுகள்ல மட்டும்தான் நாம் பெரும்பான்மையாக இருக்கின்றோம். இரண்டாவது, இந்த மாநாட்டினுடைய முக்கியமான நோக்கம் ஒரு இந்துவுக்கும் இந்த எழுச்சி இருக்கணும். ஒருவருத்தர் முன்னோர்கள் எப்படி இந்த வாழ்வியல் முறையை கட்டி காத்து பத்திரமாக நம்மளோட கொடுத்துட்டு போனாங்களோ அதே மாதிரி பத்திரமாக பாதுகாத்து நம்முடைய சந்தேகத்துக்கு நம்ம கொடுக்கிறோமா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புவதற்கும் இங்க முருகர் மாநாடு மதுரையில் நடந்து கொண்டிருக்கிறது. யாருக்கோ பிரச்சனை, எனக்கு இல்ல, அந்த பிரச்சனை நமக்கு வரும். எங்கேயோ போய் எடுக்கிறாங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு வரும். யாரோ திருச்செந்தூர்ல கியூல போய் நிக்கிறவங்க மயங்கி விழுந்து சாகறாங்க, பிரச்சனை நமக்கு வரும். எங்கேயோ கட்டணம் வசூல் பண்றாங்க, நமக்கு அது வரும். 6 படை வீடுகள் 5 லட்சம் பேர் கடந்த 4-5 நாட்கள்ல
நேற்று மட்டுமே 1.25 லட்சம் பேர் ஆறுபடையில் இருக்கக்கூடிய முருகபெருமானையும் நீங்க வந்து அமைதியாக இந்து முன்னணியினுடைய வாலண்டியர்ஸ் மட்டுமே நின்று ஒரு காவல்துறை அதிகாரி இல்லை அமைதியாக தரிசனம் போறாங்க. ஆனா ஆறுபடையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலுக்கு 50 ரூபாய் 100 ரூபாய் 500 ரூபாய் கொடுக்காம நீங்க சாமியை தயாரி பார்க்க முடியுமா? இது நம்முடைய வாழ்வியல் முறையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நாம் கட்டி கேட்கின்றோம். இதற்கு தமிழகத்தில் 2 சட்டங்கள் இருக்கிறது. இந்துவுக்கு ஒரு சட்டம், இந்து மதத்தை சாராதவர்களுக்கு இன்னொரு சட்டம். எதற்கு என்பதை கேட்பதற்காக மதுரை மொழியில் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஏதோ இந்த மாநாடு எலெக்ஷனுக்காக இந்து மொழியினுடைய பெரியவர்கள் அவர்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை. எனக்கு தெரியும் 2026 தேர்தலுக்கு சம்பந்தம் இல்லை என்றாலும் கூட மக்களுக்கு நிதி வேண்டாம் சாமி வேண்டும் என்பதை முடிவு செய்திருந்தார். மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க யார் சாமி யார் நிதி நீங்க முடிவு பண்ணி. ஆனால் அரசியலுக்கு ஆக கிடையாது. இது ஒரு மிக முக்கியமாக நாம் இந்த கூட்டத்தில் ஒன்றாக சேர்ந்திருப்பது நம்முடைய வாழ்வியல் முறையை மீட்டெடுப்பதற்காக, கேள்வி எழுப்புவதற்காக. இந்த ஒரு தீர்மானமே நம்முடைய வாழ்வியல் முறையை கட்டி எடுப்பதற்காக. அதனால்தான் அருமை சொந்தங்களே, நாம் இன்றிலிருந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்க வேண்டும். ஒரு பிரச்சனை என்றால் கட்டி கேட்கணும் ஐயா, நம்ம கண்டிப்பா பேச. தமிழகத்திலே 44,000 ஆலயங்கள், 44,000 தமிழ்நாடு அறநிலையத்துறை எப்ப வந்துச்சு பாருங்க. 1925 போடா வந்துச்சு, என்டோமென்ட் போடா. 1951 சட்டமாக வந்துச்சு. 5,25,000 ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு அரசு இயந்திரம். 44,000 கோவில்கள் நிர்வாகம் செய்யப்படுகிறது. 1000 ஆண்டுகளுக்கு மேல பழமையான கோவில்கள் மட்டும் 344 கோவில்கள் அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டு. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒழுக்கமாக அறநிலைத்துறையினுடைய செயல்பாடு இருக்கா நீ கேட்பாங்க. பணம் இருப்பவனுக்கு ஒரு மாதிரி, பணம் இல்லாதவருக்கு ஒரு மாதிரி கேள்வி கேட்பாங்க. அதையெல்லாம் மாற்ற வேண்டும். ஒரு புதுவிதமாக ஆன்மீகத்தை முன்வைத்து நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி மட்டுமல்ல, ஆன்மீகத்தை முன்வைத்து இந்த சமுதாயம் தன்னை வழிநடத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்திருக்கக்கூடிய எல்லாருமே முருக பக்தர்களாக வந்திருக்கிறீங்க. ஆனா போகும் பொழுது வீர பாக்குவாகவும் போறோம் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. இந்த மதுரை மண்ணிலிருந்து திரும்பி செல்லும் பொழுது நமக்கு அந்த உணர்வு வேண்டும். 230 கோடி கிறிஸ்தவர்கள் என்று சொன்னேன். கடந்த 10 ஆண்டுகள்ல கிறிஸ்தவ மக்கள் தொகை உலக அளவுல 12 கோடி உயர்ந்திருக்கிறது. 200 கோடி இஸ்லாமியர்கள் என்று சொன்னேன். கடந்த 10 ஆண்டுகள்ல இஸ்லாமியருடைய மக்கள் தொகை 35 கோடி உயர்ந்திருக்கிறது. 2050 முடியும் பொழுது 55 முடியும் பொழுது இந்த உலகம் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய உலகமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இதே நேர்கோட்டு பாதையில போனா இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய உலகமாக 2055 மாற. இன்னைக்கு கிறிஸ்தவர்களை பாருங்க, ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மொத்த கிறிஸ்தவர்களை விட வட ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அதிகம். அதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கலாச்சார சின்னங்கள் எங்கேயும் யாரும் அழிக்கக்கூடாது. ஒருவர் கூட மதம் மாறக்கூடாது. மதம் மாறுபவர்களை திரும்பி கொண்டு வர வேண்டும். 120 கோடி இருக்கக்கூடிய உலகத்தில் 4வது பெரும்பான்மை சமுதாயமாக இருக்கிற நம்முடைய சமுதாயம் தொடர்ந்து இதே இருக்கணும். காரணம் இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் களத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் வேறு, ஆன்மீகம் வேறு, இலக்கியங்கள் வேறு என்று பிரித்திருக்கிறார். ஆனா நம்ம ஊர் அப்படி பிரிக்க முடியாது. எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு பெருமை நமக்கு மட்டும்தான் இருக்கு. தமிழும் ஆன்மீகமும் இலக்கியமும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரே கலவையாக இந்த வாழ்வியல் புரியும். இன்னைக்கு கந்த சஷ்டி கவசம் நம்ம பாடணும், 20 நிமிஷம் நம்ம பாடணும். இது முருகனுக்காக பாடக்கூடிய ஒரு பாட்டா கேள்வி நம்பர் இல்ல, இது ஒரு மந்திர நூலா? இந்த நூலுக்குள்ள ஒரு மந்திரம் இருக்கு. சில பேர் அதையும் சொல்றாங்க. அதையெல்லாம் தாண்டி கந்த சஷ்டி கவசத்தை மட்டும் பாடினீங்கன்னா போதும், இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் காணாம போயிடும். இது 3 விதமாக இலக்கியமாக பார்க்கிறார்கள், பக்தியாக பார்க்கிறாங்க, ஆன்மீகமாக பார்க்கிறாங்க. கந்த சஷ்டி கவசம், கந்தங்கிறது என்ன? நம்முடைய தொப்புள் கொடி எங்க இருக்கோ அங்கே இருந்து 2 இன்ச் கீழே வந்தீங்கன்னா நாபி கமலம் இருக்கு. உடம்பிலே சில இடத்துல மட்டும்தான் நம்முடைய நர்வஸ் சிஸ்டம் அங்க மட்டும்தான் போய் எண்ட் ஆகுது, பாதங்கள்ல கைகள்ல. அதே போல தொப்புளுக்கு கீழே 2 இன்ச் அது போய் நிற்குது. அதை பழைய தமிழ்ல 18ஆம் நூற்றாண்டுல
சென்னிமலையில இந்த நூலை முதலாக சுப்பிரமணிய சுவாமிக்கு முன்னாடி ஏற்றிய பொழுது தேவராய சுவாமிகள் அவர்கள் கந்த என்று குறிப்பிட்டது நம்முடைய தொப்புள் கொடிக்கு கீழே இருக்கக்கூடிய 2 இன்ச் பகுதியில் இருக்கக்கூடிய சஷ்டி. இன்னைக்கு சஷ்டி ஒரு நாளாக கொண்டாடுகிறோம். ஆனா பழைய தமிழ்ல சஷ்டி என்றால் அது சக்தி. எப்படி அந்த தொப்புள் கொடிக்கு 2 இன்ச்சுக்கு கீழே உள்ள பார்த்தீங்கன்னா அந்த பகுதி சக்தி போல இருக்கு. கந்த சஷ்டி கவசம். தொப்புள் கொடிக்கு 2 இன்ச்சுக்கு கீழே இருக்கக்கூடிய சக்தி போன்ற அந்த பகுதியை பாதுகாப்பதற்காக பாடப்பட்ட ஒரு பாடலை கந்த சஷ்டி கவசம். இதை இன்னொரு விதத்துல பாருங்க. சக்தியில் இருந்தால்தான் அகப்பையில வரும், சஷ்டியில் இருந்தால்தான் அகை பையில் வரும். சஷ்டியில விரதம் இருக்கிறீங்கன்னா அகை கையில உயிர் உண்டாகும் என்பதற்காக சொல்லப்படும். இந்த முழு கந்த சஷ்டி கவசத்தை அவ்வளவு இன்னைக்கு விஞ்ஞானத்திற்கு என்னவெல்லாம் தேவையோ எல்லாம் கந்த சஷ்டி கவசம். அதனால்தான் நம்மை வாழ்வியல் நெறி என்று சொல்லுகின்றோம். தமிழ் மொழியிலே ஆன்மீகமும் அறிவியலும் கலந்திருக்கிறது என்று சொல்லுகின்றோம். இந்த மொழியை பிரிச்சு பார்க்க முடியாது. அதை திரும்ப எப்ப நம்ம மையப்பகுதி கொண்டு வர போகின்றோம். ஒரு கந்த சஷ்டி கவசத்திலிருந்து ஆரம்பிச்சு ஒரு விஷயம் நாம் பேசலாம். ஒரு விஷயம் அன்பு சொந்தங்களை இன்று நாம் பாடக்கூடிய கந்த சஷ்டி கவசத்தை முழுமையாக நாம் பாடுவோம். சஷ்டி ஒரு நாளிலும் முருகன் கோவில்ல வரும்பொழுதெல்லாம் கந்த சஷ்டி கவசத்தை பாடுவோம். அதையெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பெரிய வேலை இருக்கு. வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா மகாபுராணங்கள் என்று சொல்லுவாங்க. 18 மகாபுராணங்கள் இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் அப்படி பிரிச்சு போயிடுவாங்க. முருகன் வந்து தமிழ் கடவுள் மட்டும்தான். முருகன் வந்து வட இந்தியாவில யாருக்குமே முருகனை தெரியாது. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மகாபுராணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 18 மகாபுராணமும் சேர்ந்து 95,000 ஸ்லோகம் இருக்கு. ஆனா ஒரே ஒரு ஸ்கந்த புராணத்துல மட்டும் 1,00,000 ஸ்லோகம் இருக்கு. ஸ்கந்த புராணம் எப்ப வந்துச்சு? அதை கண்டுபிடிச்சது ஆங்கிலேயர். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய சிசல் பெண்டால் 1898 நேபாள ஓலைச்சுவடிகளை கண்டுபிடித்து இதுதான் ஸ்கந்த புராணம் கண்டுபிடிச்சாங்க. அதை இன்னைக்கு அவர் கண்டுபிடித்தது வெறும் 81,000 ஓலைச்சுவடிகள் தான், ஸ்லோகங்கள் தான். அப்படி என்றால் அவ்வளவு விஷயங்கள் நிறைய நாம் என்ன கண்டுபிடிக்கணும். ஆட்சியாளர்கள் அதற்காக நிதி கொடுக்கும். நம்முடைய பண்டைய தமிழ் நாகரிகம், கலாச்சாரம், வழிபாடு எல்லாத்தையும் தேடி. ஏன்னா இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வு ஒரே ஒரு வாரம். இன்னைக்கு நாம சொல்றோம் ஐயா, இன்னைக்கு நாம சொல்றோம் திருப்புகழே பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டவசமாகத்தான் ஆட்சி. 2 உதாரணம். 1871 கடலூர் கோட்டை சண்டை போட்டாங்க. சிதம்பரம் கோவிலுடைய தீட்சிதாரும் ஆங்கிலேயர். அன்னைக்கும் தீட்சிதாரும் சொல்றாங்க இந்த கோயில வழிபடுற உரிமை எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. வெள்ளக்கார கட்சி சொல்றாரு எப்படி வழிபடுவது பாடி காட்டினாங்க. தீட்சிதார்கள் பாட ஆரம்பிக்கிறார்கள். அந்த கோவில கைப்பற்றி கட்டச்சா சுப்பிரமணிய பிள்ளையோடு இருக்கிறார். பாடினான். தீட்சிதார் சரியா ஐயா ஒரு பாட்டு பாருங்க. ஐயா இதுதான் மிக குறிப்பிட்ட 5 ஆண்டுகளாக 5 நூற்றாண்டுகளாக 13ஆம் நூற்றாண்டில் இருந்த வாழ்க்கையாக இல்லாமல் வெறும் வாயிலே பாடி கொண்டிருக்கிறார். அதை கேள்விப்பட்ட சுப்பிரமணிய பிள்ளை அங்கேயே தன்னுடைய கேள்வி அவர் உட்கார்ந்து திருப்புகளை இதெல்லாம் ஒழுங்கு அவ்வளவு 5400 ஆண்டுகள் பழமையான தமிழர்களுக்கு சொல்லியிருக்கோம். ஆனால் 5400 ஆண்டுகளாக எப்படி வாழ்ந்தார்களோ அதுபோல் வாழ்வதற்கு அரசியல்வாதிகள் நம்மை விடுவார்களா என்ற கேள்விதான். இது போன்ற மாநாடுகள் இன்னும் நடந்து கொண்டே இருக்கு. பிரச்சனை வருவதெல்லாம் நாம் ஒன்று செய்யும். அதை விட முக்கியம் எதற்காக ஒன்று செய்திருக்கிறோம். நம்முடைய இலக்கினுடைய அடையாளத்தை தைரியமாக தீர்க்கமாக வெட்ட வெளியிட அதை நாம் வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் யாருக்கும் நாம் வெளியிடையும் 2 ஆடுகள் மட்டும் பெரும்பான்மையாக இருந்தாலும் கூட நம்ம யாருக்கும் வெளியிட அதை தைரியமாக திருப்பரங்குன்ற அரசியல்வாதி எம்பி ஒரு முக்கிய கட்சியினுடைய தலைவர் கோவில சாமி ஒரு அம்மா செய்திருக்கிறார். நெத்தியில் இருக்கக்கூடிய திருமுறைகளுக்கு புகைப்படம் எடுத்து அந்த அம்மா வளர்ப்பாங்க. இவர்கள் ஓட்டுநர்கள் எடுத்து நம்மிடம் 2026 தேர்தலில் வருவாங்க. அன்னைக்கு கோயிலுக்கு போவாங்க. அன்னைக்கு நம்மை பற்றி 2ஆம் சொல்லுவாங்க. அது எல்லா நம்ம உணர்ந்து
இந்துக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் யாருக்கும் எதிரி இல்லை, நம்மை எதிரியாக நாம் எதிரியில்லை. மிக 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 தெளிவாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய எத்தனையோ நகரங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. டெட்ராய்ட் ஒரு காலத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் வந்திருக்காங்க. 10 ஆண்டுகள் அமெரிக்காவிலே டெட்ராய்டுடைய மக்கள் தொகை மட்டுமே 25 விழுக்காடு. அப்ப எந்த நகரங்கள் செழிப்பா இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோவிலை சார்ந்த நகரங்கள் மட்டும்தான் செழிப்பா இருக்கு. யுஎஸ் அட்லாண்டிக் ஆனா கோவில்களை சார்ந்திருக்கக்கூடிய நகரங்கள் மதுரை முதல் நகரம், கடை 4வது நகரத்தை தாண்டி கோவில்கள் எங்கே எல்லாம் இருக்கின்றதோ அந்த நகரத்தை ஒரே விஜயநகரம் தமிழகத்துல கோவிலுக்காக 44,000 கோவில்கள் என்று சொல்லியிருக்கிறோம். அதையெல்லாம் தாண்டி எத்தனை எண்ணிக்கைகள் எத்தனை கோவில்கள் இயக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஒரே திருப்புகழ் பாடல்பெற்ற தலங்கள் 120, தேவாரம் பாடல்பெற்ற ஸ்தலங்கள் 274 சிவாலயம், மங்கள சாசனம் பெற்ற 108 திவ்ய தேசம், 33 சக்தி பீடம். எல்லா நகரங்களிலும் ஒரு கோவிலை சார்ந்திருக்கின்ற காரணத்தினால் அந்த நகரத்திற்கு அழிவு இல்லை, அந்த கலாச்சாரத்திற்கு அழிவு இல்லை, அந்த தமிழ் மக்களுக்கு அழிவு இல்லை. அரசியல் பேசக்கூடாது, ஒரு சின்ன விஷயம் அரசியலாக பேசுகிறேன். 5400 ஆண்டுகளுக்கு சந்தோஷம். ஏன் 5400 ஆண்டுகள் என்றால் கோவில்களை சார்ந்த இருந்ததால் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய கடமை இந்தியாவில எத்தனையோ நகரங்கள் ஐயா பவன் கல்யாணம் சமீபத்தில் திருப்பதி கோவிலுடைய எஸ்டிமேட் பண்றாங்க. டோட்டல் அசெட் ஆஃப் திருப்பதி டெம்பிளை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் 917 இடத்துல ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காங்க. சென்னை மொத்தமாக அசஸ் பண்ணி பார்த்தா திருப்பதி மட்டுமே 2,47,000 கோடி ரூபாய் சொத்து திருப்பதியில் இருக்கக்கூடிய ஏழுமலையானது 2,47,000 கோடி. தமிழ்நாடு அரசுடைய ஒரு பட்ஜெட்டுக்கு 3 லட்சம் கோடி. அதனால் ஆன்மீகம் சார்ந்த அரசியல், ஆன்மீகம் சார்ந்த வாழ்வியல், ஆன்மீகம் சார்ந்த பொருளாதாரம் வரும்பொழுது மட்டும்தான் முருகன் நிம்மதியாக இருப்பார். முருகன் நிம்மதியாக இருக்கும்போது நாம் நிம்மதியாக இருப்போம். நாம் நிம்மதியாக இருக்கும் பொழுது நம்முடைய கலாச்சாரம் நிம்மதியாக இருக்கும். அந்த சொற்களை எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனத்தில் வந்திருக்கிறீங்க. போகும் பொழுது வரும் பொழுது எதுவும் நமக்கு நடக்காது. காரணம் எப்பொழுதும் முருகருமான் நாம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். எனக்கு முன்பு சிறவையாளர் சுவாமி பேசும் பொழுது ஒரு அற்புதமான கண்ட அலங்காரத்தை சொல்லிட்டு இதை மட்டும் சொல்லுகிறேன். ஐயாவுடைய அனுமதியோடு மறுபடியும் நாள் என் செய்யும். இன்னைக்கு நாள் செவ்வாய் சரியில்லை, செவ்வாய் நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும். ஒரு வினை வந்து என்னதான் பண்ணிருக்கும், என்னை நாடி வந்த கோல் சனி பகவான் வந்தாரு, சுகர் பகவான் வந்தாரு, சூரிய பகவான் வந்தாரு. கொடுக்கூற்று என் செய்யும், நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடுக்கூற்று என் செய்யும். குமரேசர் இரு தானும் சிலம்பும் சலந்தையும் தந்தையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்பே. இது நம்முடைய கந்த அலங்காரத்துக்கு அருந்துகிறார். எப்பொழுதுமே ஆண்டவன் நம்மோடு இருக்கின்றார், நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார். எப்பொழுதும் நம்முடைய வாழ்வு சிறப்பாக இருக்கு. அதெல்லாம் பவன் கல்யாணம் பேசி கந்த சஷ்டி கவசம் முழுவதுமாக அதன் பிறகு தீபாராதனை சாமிக்கு மாற்றி நமக்கு காட்டும் வரை கிடையாது. கண்ணீர் வந்து கொண்டிருக்கும் சிறப்பாக இந்துக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து காட்டி எத்தனையோ மனிதர்கள் பேர் தெரியாமல் சாதாரண பொதுமக்கள் முருகப்பட்டு அழைப்பை வாங்கி மதுரை முன்பு மதுரை அடுத்து
வாய்ப்பு